நண்பர்களே, நம்ம வந்து ஒரு இன்குபேட்டர் செஞ்சுருக்கோம். அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறோம். மேலே பார்த்தீங்களா, நம்ம மண்டைக்கு மேலே இருக்குது. அதுதான் அந்த இன்குபேட்டரு. எப்படி செஞ்சுருக்கோம், அதில் வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே அடை வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அது எப்படி செஞ்சோம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வேணும் காட்டுறேன். இப்போ எடுத்து பாருங்கள். சரி, நம்ம அந்த டப்பாவை ஏறி எடுத்துடலான்ட்டு எடுத்தால் அதுக்கு மேலே ஒரு டப்பாவும் சேர்ந்துக்கிட்டு வருது. அதையும் எடுத்து அதை தட்டி விட்டுறலான்னு பார்த்தோம். நம்ம அந்தளவுக்கு ஆகிட்டு இல்லையா, சரி எடுத்துகிட்டு வாயாலேயே ஏதாவது கவ்விக்கிட்டுனாச்சும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் முடியலை. அதுக்கப்புறம் சரி இது நடக்காது அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே கீழே இறங்கிட்டு, ஏன்னா கீழே விழுந்து மண்டைக்கிட்டே உடச்சக்கூடாது, டைல்ஸு வலிக்கி விட்டு விழுந்துருவோம். அப்படியே தூக்கி போ நீ போ அப்படின்ட்டு தூக்கி மேலே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம செஞ்சுருக்க இன்குபேட்டர். இது வந்து நமக்கு வந்து அது ஒரு 400 ஆயிடுச்சு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வாங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேனு. அந்த ஃபேனு பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர், அதாவது 12 வால்ட் அடாப்டரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு 12 வால்ட்டு சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பல்பு, ஒரு 50 முட்டை வைக்கிற அளவில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய முட்டை வச்சு அது வந்து ஃபெயிலியரில் போய் கூடாது இல்லையா, அதனால வந்து ஒரு 50 முட்டை மட்டும் வச்சு பொரிக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் நிறைய முட்டை வச்சு பொரிக்கிற மாதிரி செஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணுன்னா, போகிற வழியில் ஒரு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போனீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.